ஹமாஸினுடைய முக்கியமான கடைசி தலைவர் முகமது ஒடோவை குறிவைத்து இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் காசாவில் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது பற்றிய முக்கிய தகவல்கள் உள்ளே. அமெரிக்காவின் புதிய தாக்குதல்களால் பேச்சுவார்த்தை மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான ஈரான் எடுத்திருக்கின்ற அதிரடி முடிவுதான் என்ன? ஒவ்வொரு ஈரானிய படை வீரரும் வெள்ளை கொடியை வெறித்தனமாக அசைத்தபடி அமெரிக்காவிடம் மண்டியிடுவார்கள் என்று ட்ரம்ப் கூறுகின்ற கணக்கு என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? வணக்கம், நான் RM ராம். உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டிவிட்டு வாருங்கள் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனானில் தன் ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துகிறது. ஐடிஎஃப் தரை பகுதியில் பெரும் படைகளுடன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இஸ்ரேல் லெபனானில் தனது ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாகவும் மூலோபாய பகுதிகளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தரை பகுதியில் பெரும் படைகளுடன் செயற்பட்டு வருவதாகவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறினார். முன்னதாக இஸ்ரேலிய படைகள் தங்களின் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் பகுதிக்கு அப்பாலும் தாக்குதல்களை தீவிரப்படுத்த தொடங்கியுள்ளதாக ஒரு ராணுவ அதிகாரி உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த மஞ்சள் கோடு என்பது தெற்கு லெபனானுக்குள் இஸ்ரேல் ஏற்கனவே ஆக்கிரமித்திருக்கின்ற 10 கிலோமீட்டர் பகுதியை குறைப்பதாகும். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியே இந்த விரிவுபடுத்தப்பட்ட தரைவழி தாக்குதல்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை நினைவுபடுத்துகின்றோம். ஹெஸ்புல்லாவிடம் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்காகவே தான் செயற்படுவதாக கூறிக்கொள்ளும் இஸ்ரேல் லெபனான் மீதான தனது தாக்குதல்களை தொடர்ந்து தீவிரப்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வருகின்றது. இதற்கிடையில் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையேயான முன்மொழியப்பட்ட அமைதி ஒப்பந்தம் செவ்வாய்க்கிழமை அன்று அமெரிக்கா ஈரானிய இலக்குகள் மீது குண்டுவீச்சு நடத்திய போதிலும் இன்னும் பேச்சுவார்த்தை மேசையில் இருப்பதாக தோன்றுகிறது. இது ஏப்ரல் 8 போர் நிறுத்தத்திற்கு பிறகு வாஷிங்டன் மேற்கொண்ட முதல் ராணுவ நடவடிக்கையாகும். ஹோர்முஸ் நீரிணையில் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் புதிய கன்னிவெடிகளை அமைக்கும் முயற்சிகளை தடுக்கும் இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட இந்த அமெரிக்க தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் நம்பிக்கை துரோக செயல் என்றும் போர் நிறுத்தத்தை திட்டவட்டமாக மீறும் செயல் என்றும் கண்டனம் தெரிவித்ததுடன் இந்த ஆக்கிரமிப்புக்கு எதிராக தகுந்த பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்றும் கூறியது. ஆனால் பாகிஸ்தான் மற்றும் கத்தாரின் கூட்டு மத்தியஸ்தத்தின் கீழ் தொடர்ந்து நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து ஈரான் இன்னும் விலகவில்லை என்று கூறியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படை ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டத்தை ரகசியமாக மீண்டும் தொடங்கியுள்ளதாக வெளிவந்த அறிக்கைகளை அமெரிக்க மத்திய கட்டளையகம் சென்காம் மறுத்திருக்கிறது. எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட ஒரு அறிக்கையில் அமெரிக்க படைகள் தற்போது ஹோர்முஸ் நீரிணை வழியாக வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அழைத்து செல்லவில்லை என்று சென்காம் கூறியிருக்கிறது. அமெரிக்க ராணுவ அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட செய்தியை தொடர்ந்து இது தெரிய வந்திருக்கிறது. அந்த செய்தியில் ஓமான் கடற்கரையை ஒட்டிய நீர்வழி பாதையை கடக்கும் போது 2 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றிய கிரேக்க சூப்பர் டேங்கர் கப்பலை அமெரிக்க கடற்படை ரகசியமாக வழிநடத்தியது என்று கூறப்பட்டிருந்தது. அமெரிக்கா நீரிணை வழியாக எண்ணெய் டேங்கர் கப்பல்களை வழிநடத்த உதவும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாத தொடக்கத்தில் அறிவித்திருந்தார். ஆனால் வளைகுடா நட்பு நாடுகளின் பின்னடைவு மற்றும் ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து வாஷிங்டன் வெறும் 36 மணி நேரத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கையை நிறுத்தி வைத்தது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான புதிய அமெரிக்க தாக்குதல்கள் அமைதிக்கான நம்பிக்கையை தகர்த்ததை அடுத்து செவ்வாய்க்கிழமை எண்ணெய் விலை மீண்டும் ஒரு பேரல் $100 மேல் உயர்ந்தது. அமைதி பேச்சுவார்த்தையின் முடிவு எதுவாக இருந்தாலும் உலகளாவிய எரிசக்தி சந்தை இப்போது திரும்பி வர முடியாத நிலையை தாண்டி இருக்கின்றது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களை தாக்குவதற்கு மீண்டும் நேரம் ஒதுக்கி இருக்கிறார். நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் CNN ஆகியவை ஈரானுக்கு எதிரான அவரது மிகவும் செல்வாக்கற்ற போரை பற்றிய செய்திகளை வெளியிடுவதில் ஒருதலை பட்சமாக செயற்படுவதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தனது ட்ரூத் சோஷல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அமெரிக்க அதிபர் கூறியிருப்பதாவது: ஈரான் சரணடைந்து ஈரானின் கடற்படை அழிந்து கடலின் அடியில் ஓய்வெடுக்கின்றது என்பதையும் ஈரானின் விமானப்படை இனி நம்மிடம் இல்லை என்பதையும் ஒப்புக்கொண்டு ஈரானின் ஒட்டுமொத்த ராணுவமும் தெஹ்ரானில் இருந்து கைகளில் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு கைகளை உயர்த்தி பிடித்தபடி ஒவ்வொருவரும் நான் சரணடைகின்றேன்,
நான் சரணடைகின்றேன் என்று கத்தியபடி வெள்ளை கொடியை வெறித்தனமாக அசைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். மேலும் ஈரானின் மீதமுள்ள ஒட்டுமொத்த தலைமையும் தேவையான அனைத்து சரணடைதல் ஆவணங்களில் கையெழுத்திட்டுவிட்டு மகத்தான அமெரிக்காவின் பெரும் சக்தி மற்றும் பலத்திடம் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டாள். தோல்வியடைந்து வரும் நியூயார்க் டைம்ஸ், சீனா ஸ்ட்ரீட் ஜேர்னல், ஊழல் நிறைந்த மற்றும் இப்போது முக்கியத்துவமற்ற CNN மற்றும் போலி செய்தி ஊடகங்களின் மற்ற அனைத்து உறுப்பினர்களும் அமெரிக்காவுக்கு எதிரான ஈரான் ஒரு மிகச்சிறந்த மற்றும் பிரகாசமான வெற்றியை பெற்றுள்ளது, அது ஈடு கொடுக்கவே முடியாத ஒன்றாக இருந்தது என்று தலைப்புச் செய்தியில் போடுவார்கள். டெமோக்ராட்டுகளும் ஊடகங்களும் தங்களின் வழியை முற்றிலும் இழந்துவிட்டன, அவர்கள் முற்றிலும் பைத்தியமாகிவிட்டார்கள் என்று ட்ரம்ப் குறித்த ஊடகங்களை இகழ்ந்து பேசியிருக்கிறார். குறித்த ஊடகங்கள் மீது காட்டமாக பாய்ந்தார். இதன் போது அவர் சொன்ன விடயங்கள் கோடிட்டு பார்க்கப்பட வேண்டியவை. ட்ரம்பின் இந்த அடிமுட்டாள்தனமான பார்வை எவ்வாறு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றது என்ற எண்ணத்தை எழச் செய்கின்றதல்லவா? வெனிசுலா போன்றே உலகில் எல்லா நாடுகளும் இலகுவாக வீழ்ந்துவிடும் என்ற ட்ரம்பின் எண்ணம் உலகில் இன்னும் எத்தனை போருக்கு வழிவகுக்கப் போகின்றதோ தெரியவில்லை. காசா தாக்குதலில் புதிய ஹமாஸ் ஆயுத பிரிவு தலைவரை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹாட்ஸ் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவின் புதிய தளபதியும் அக்டோபர் 7 படுகொலையின் முக்கிய சூத்திரதாரிகளில் ஒருவருமான முகமது ஒடோவை குறிவைத்து IDF காசாவில் ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது என்று நெத்தன்யாகு மற்றும் ஹாட்ஸ் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாத தொடக்கத்தில் காசாவில் நடந்த தாக்குதலில் இவருக்கு முன்னிருந்த எசஸ்டின் அல் ஹத் கொல்லப்பட்டதை அடுத்து எசஸ்டின் அல் ஹஸ்ஸாம் பிரிகேட்ஸ் அமைப்பின் தலைவராக ஓடே நியமிக்கப்பட்டார். அக்டோபர் 7 படுகொலையின் போது ஹமாஸ் உளவுத்துறையின் தலைவராக ஓடே பணியாற்றினார். மேலும் சுமார் ஒரு வாரத்திற்கு முன்பு எசஸ்டின் அல் ஹதாத்தின் வாரிசாக இவர் நியமிக்கப்பட்டார் என்று நெத்தன்யாகு மற்றும் ஹாட்ஸின் அறிக்கை கூறுகின்றது. ஏராளமான ஆஸ்திரேலிய குடிமக்கள் மற்றும் IDF வீரர்களின் கொலை, கடத்தல் மற்றும் காயங்களுக்கு ஓடே பொறுப்பார்வார் என்று அது தொடர்ந்திருக்கிறது. மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வது முன்னெப்போதையும் விட மிக முக்கியமானதாக இப்பொழுது இருக்கின்றது. எங்கள் உலகளாவிய பார்வையாளர்களுக்காக இப்பகுதியில் நடக்கும் நிகழ்வுகளில் நெருக்கமான கவனத்தை செலுத்தி உண்மை சரிபார்க்கப்பட்ட செய்திகளை வழங்கவும், ஒவ்வொரு முக்கிய முன்னேற்றத்தையும் எங்கள் பார்வையாளர்கள் புரிந்து கொள்ளவும் நாங்கள் சிறந்த நிலையில் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றோம். அதை உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள உலக விவரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீர்கள். மீண்டும் செய்திகளுக்குள் செல்லலாம். இஸ்ரேலின் வெளியேற்ற எச்சரிக்கையை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று தெற்கு லெபனான் நகரமான நபதியேவில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக AFP நிருபர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் நடந்த தாக்குதலில் குறைந்தது 11 பேர் கொல்லப்பட்ட மறுநாள் இஸ்ரேல் லெபனானில் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. நபதியவில் இருந்த AFP நிருபர் ஒருவர் எச்சரிக்கையை தொடர்ந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார் மற்றும் நகரத்திற்குள் பல்வேறு இடங்களில் இருந்து புகை மூட்டங்கள் எழுவதை காண முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். லெபனானின் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் NNA இந்த தாக்குதல்களில் ஒன்று பொது மருத்துவமனை ஒன்றுக்கு அருகில் நடந்ததாகவும் இதனால் மருத்துவமனையின் துறைகளுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டதாகவும் கூறியது. மார்ச் 2 அன்று போர் தொடங்கியதிலிருந்து பெருமளவில் மக்கள் வெளியேறி வெறிச்சொடி காணப்பட்ட நபதியே நகரம் ஏப்ரல் 17 போர் நிறுத்த உடன்படிக்கை இருந்த போதிலும் இடைவிடாத தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தின் அரபு மொழி செய்தி தொடர்பாளர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை எக்ஸ் தளத்தில் ஒட்டுமொத்த நகரத்தின் குடியிருப்பாளர்களும் உடனடியாக உங்கள் வீடுகளை காலி செய்து ஹஜ்ரானி ஆற்றின் வடக்கே செல்ல வேண்டும் என்று கூறினார். கிழக்கு லெபனானின் சுகாதார அமைச்சகம் கூறுகையில் மேற்கு மெகாவில் உள்ள மகாஸ்காரா நகரின் மீது நேற்று இஸ்ரேலிய எதிரி நடத்திய வான்வழி தாக்குதலில் 2 சிறுமிகள் மற்றும் ஒரு பெண் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 15 பேர் காயமடைந்துள்ளனர் என்ற ஆரம்ப கட்ட தகவல் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தது. கிழக்கு நகரத்தின் மீட்பு பணியாளர்கள் இன்னும் இடிபாடுகளை அகற்றி வருவதாக அமைச்சகம் மேலும் கூறியது. இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் மாஸ்காரா பகுதியில் பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் அடையாளம் காணப்பட்ட ஹெஸ்பொல்லா உட்கட்டமைப்பு தளங்கள் மீது பல தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது. பின்னர் செவ்வாய்க்கிழமை அன்று
அது அந்த நகரத்திற்கு அதன் அருகிலுள்ள சோக்மார் நகரத்திற்கும் வெளியேற்ற எச்சரிக்கையை விடுத்தது. பின்னர் அது தெற்கில் உள்ள பல தெற்கு நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கும் பல எச்சரிக்கைகளை தொடர்ந்து விடுத்து வந்தது. தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக NNA செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தெற்கில் உள்ள ஸ்ரீபா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் நட்பு அமைப்பான அமல் இயக்கத்துடன் தொடர்புடைய ரிசாலா ஸ்கவுட் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு மீட்பு பணியாளர் கொல்லப்பட்டார் மற்றும் 2 காயமடைந்தனர் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் இந்த போரில் உயிரிழந்த மீட்பு பணியாளர்களின் எண்ணிக்கை 120 உயர்ந்திருக்கிறது. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் நீதியானதா? உங்கள் நிலைப்பாடு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். இவை இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. நான் உங்கள் RM ராம். இதுவரை எம்மோடு தொலைபேசி, தொலைக்காட்சி மற்றும் கணனி வழியாக இணைந்திருந்த உலக விவரம் யூடியூப் சேனலின் பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்களை சந்திக்கின்றேன். செய்திகள் தொடர்பான தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். வணக்கம்.